கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையை உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப ஆதியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஆவியானவரை தான் தேவன் நமக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பிற்பாடு நமக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் இந்த பூமியிலே இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப புத்திரர்களுடைய காரியம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததா பார்க்கும் பொழுது என்னன்னா, நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறின்படிக்கு அப்படி நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்களாம். அப்படியாக ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாக ஆவியானது நீதி நித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆவியை பெற்ற பிள்ளைகள் யாருன்னா அவருடைய புத்திரர்களாய் நாம் இருக்கிறோம். அவர்களுக்கு இப்படிப்பட்ட இக்கட்டுகள் இருந்து தேவன் விலக்கி காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்படியாக காத்து கொண்ட தேவன் நம்மளிருந்து எதை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்றால் ஆவியின் கனியை அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:22-23 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறவர்கள் அவர் எப்படி கனி கொடுத்தாரோ அதே ஆவியின் கனியை நாம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விருப்பமுடையவராய் இருக்கிறார். அந்த ஆவியின் கனியை தேற்றரவாளனாகிய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் தேற்றி திடப்படுத்தி நம்மளை நடத்துவாராக, நிலை நிறுத்துவாராக. இது ஏசாயா 11:2 நாம் ஏசாயா 11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆவியானவர் நம்மேல் அவர் தங்கி இருக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இப்படியாய் நம்மளை நடத்துவாராக. தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் நம்மளுடைய தேற்றரவாளன். அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தி வழி நடத்தி செல்வாராக. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆவியின் மழையை பொழியும் நேரம் என்ன பேரின்பம், தூய தேவனின் சாயலடையும் வேலை நெருங்கிடுதே. ஆவியின் மழையை பொழியும் நேரம் என்ன பேரின்பம், தூய ஆவி இறங்கிடும் வேளை பாவம் விலகிடுமே. தூய ஆவி இறங்கிடும்
விண்வாழ்வடைய ஆவியின் மழையை பொழியும் நேரம் என்ன பேரின்பம். அன்பின் ஆவி அகத்தினில் பொழிய சிந்தை மாறிடுமே. அன்பின் ஆவி அகத்தினில் பொழிய சிந்தை மாறிடுமே. பகைகள் அகலும், பாசம் வளரும், நேசம் நிறைந்திடுமே. என் உள்ளம் பொங்கும் ஆவியின் மழையை பொழியும் நேரம் என்ன பேரின்பம். தூய தேவனின் சாயலடையும் வேலை நெருங்கிடுதே. ஆவியின் மழையை பொழியும் நேரம் என்ன பேரின்பம். ஆமென். அந்த ஆவியின் நிறைவுடையவர்களாய் ஆண்டவருக்கு ஆவியின் கனியை தந்து பாவத்தை விலக்கின தேவனுக்கு நாம் பரிசுத்தமாய் வாழவும், ஹல்லேலூயா, அவருடைய அகத்தில் இருக்கிற ஒளியை நம்மேல் வீச செய்தார் என்றால் நாமும் அந்த அகத்தின் ஒளியை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். நமக்குள்ளே இருக்கிற பகைகள் அகலட்டும், பாசம் வளரட்டும். அப்படியாக தேவன் நம்மளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாசத்தின் பரமனுடைய பாதத்திலே அமர்ந்து நாம் அவருக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.